அனிதா, இப்ப எதுக்கு இப்படி குட்டி போட்ட பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்க? நம்ம எவ்வளவு பிளான் பண்ணோம், ஆனா மம்மி அதை படிக்கவே இல்லையே. ருத்ராக்கு இந்த விஷயம் மட்டும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா மத்த எல்லா விஷயமும் நல்லா தெரியும். நீயும் நானும் சின்னதா ஒரு தப்பு பண்ணிருந்தா கூட இந்நேரம் ருத்ரா வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிச்சிருப்பா. அந்த லெட்டர் இப்போ எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அத்தை. பேசாம இன்னொரு லெட்டர் எழுதி ருத்ரா கிட்ட கொடுத்துடலாமா? அத்தை, ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி அவ கையெழுத்து மாதிரி அப்படி நான் எழுதிருக்கேன். அதனால என் கையை வலிக்குது அத்தை. திரும்ப அந்த சக்தி மாதிரிலாம் என்னால லெட்டர் எழுத முடியாது அத்தை. ஓ, அப்ப இந்த லெட்டர் சக்தி எழுதலையா? என்ன மருமகளே, இன்னும் ஒரு தடவை தானே எழுத போற? முதல்ல எழுதின லெட்டர் எங்க போச்சுன்னு கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிக்க போறீங்க? எதுக்கு இப்படி 2 பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னன்னு நான் சொல்லவா? என்னது? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? சக்தி என்ன நினைச்சு எழுதி கொடுத்தது. கொடுப்போம் கொடுத்திருந்தா அவளை இன்னொரு நான் கொன்றிருப்பேன். ஏன் அனிதா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சக்தி உன்னை என்ன பண்ணா? ஏமா, நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? பாவமா அவ இப்பதான் அத்தை திட்டி பெரிய பிரச்சனை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. திரும்பவும் அவளை இன்னொரு பிரச்சனையில மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க? வந்தவ சும்மாவா இருந்தா அத்தைய ஃபாலோ பண்ணல. ருத்ரா அத்தை சொன்னதுனாலதான் அவ ஃபாலோ பண்ணா, அவளா ஒன்றும் பண்ணல. இனி இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்றீங்கன்னு தெரிஞ்சது நானே அத்தை கிட்ட போய் உங்க 2 பேரையும் சொல்லிடுவேன். போங்க உள்ள போங்க. இந்த லெட்டர் சக்தி தான் எழுதுனான்னு நினைச்சு அவகிட்ட என்னென்னமோ பேசிட்டோம். அவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பா? கண்டிப்பா லூசுன்னு தான் நினைச்சிருப்பா. எல்லாம் அந்த லெட்டரால வந்தது. வேணாம், இது சக்தி எழுதுன மாதிரி தான் இருக்கு. முதல்ல பார்த்தப்போ அந்த ஃபீலும் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் ஒரு மறக்க முடியாத நினைவு தான். ஹலோ மேடம், தி எகனாமிக் டைம்ஸ் டீம்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. இந்த பிசினஸ் உமன் ஆஃப் தி இயர் அவார்டுக்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் நீங்க அதை சப்மிட் பண்ணவே இல்ல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் மேம். ஓ, ஐ அம் சாரி, நான் ஒர்க் டென்ஷன்ல கவனிக்காம இருந்துட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். மறந்துடாதீங்க மேடம், டுடே இஸ் தி லாஸ்ட் டேட். இன்னைக்கு நீங்க சப்மிட் பண்ணலனா உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கிற யாருக்காவது கொடுத்துருவாங்க மேடம். ப்ளீஸ் சப்மிட் as soon as possible மேம். நான் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு உங்க கைக்கு வந்துரும். ஓகே மேடம், थैंक यू. இதை நான் எப்படி மறந்தேன்? ரீசெண்டா இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அத்தை, சொல்லு சிவா. நீங்க கேட்ட ஃபைல். சிவா, இது பிசினஸ் விமன் ஆஃப் த இயருக்கான அப்ளிகேஷன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. நான் ஃபில் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணணும். நீ யார்கிட்டயாவது கொடுத்து சப்மிட் பண்ண சொல்லிடு. வேணாம் அத்தை, நானே போய் கொடுத்துட்டு வரேன். நீ எதுக்குப்பா போற? நேத்து தான் ஃபேக்டரி லைசன்ஸை ரெனியூ பண்ணி ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீ எதுக்கு போயிட்டா? அந்த ஒர்க் எல்லாம் யாரு பாப்பாங்க? நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அத்தை. நம்ம ரெனியூவல் விஷயத்தை பத்தி பேசின அடுத்த நாளே ஃபேக்டரிக்கு ரைடு வந்து சீலே வச்சுட்டாங்க. அடுத்து டாக்டரை பார்க்க போகணும்னு சொன்னோம், அதுவும் நடக்காம போயிடுச்சு. நீங்க சக்தி கிட்ட பேசின விஷயம் எப்படி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல.
இங்க நடக்கிற எதையுமே நம்ப முடியல அத்தை. அதனாலதான் நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது. உனக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சேன். நீங்க அவார்டு வாங்க போறீங்க, அதை விட அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுல எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? இந்த அவார்டு நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பெஸ்ட் பிசினஸ் உமன்னு தெரிஞ்சாதான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. இதனால நமக்கு பெனிஃபிட் தானே. நீ சொல்றதும் சரிதான். யாரையும் நம்ப முடியாது. நீயே கொண்டு போய் கொடுத்துரு. அத்தை, உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போவா? வேணாம், டிரைவர் கிட்ட சொல்லிட்டு போ, நான் போய்க்கிறேன். சரிங்க அத்தை. பூமிநாதா அந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஆள் மாறி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே விட்டுட்டு போயிடுவான்னு பார்த்தா, எப்படியோ மோப்பம் பிடிச்சு அவரை நான் தான் கொண்டு போனங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானே. அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் ஏதாச்சும் பண்றதுக்குள்ள பதிலுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவ்வளவு வருஷமா நான் பட்ட கஷ்டம்லாம் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுமே. என்ன பண்றது? ஐயோ, நாம யோசிக்கும் போதுதான் ஐடியாவே வராது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சங்கர் பையதான். அவன் பண்ண முட்டாள்தனத்தால தான் இன்னைக்கு தனியா புலம்பி தவிக்கிறேன். எங்க சங்கர்? தனியா புலம்ப விட்டுட்டியடா. சொன்ன நேரத்துக்கு வரானா? அதையும் செய்ய மாட்டான். அறிவு கெட்டவன், அறிவு கெட்டவன். அண்ணே, பரதேசி பரதேசி, உன்னை என்னடா பண்ண சொன்னேன்? என்ன பண்ண சொன்னேன்? அந்த வீட்ல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டு வர சொன்னல. ஆமாண்ணே. அப்புறம் எப்படி அந்த அப்புறம்ங்கிற போட்டோ பூமிநாதன் கைக்கு போச்சு? அண்ணே, எனக்கு எப்படின்னா தெரியும்? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்கடா. அண்ணே, போட்டோ தானே, அதை வச்சு அவன் என்னென்ன பண்ண முடியும்? புடம் மூளையே இல்லாத முட்டா பாயில. அவெல்லாம் வாசத்தை வச்சு ஆள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிருவான்டா. அவன் கையில போய் போட்டோ கொடுத்துருக்க. சும்மா இருப்பானா? அப்ப அவ தேவதாஸ் அங்கதான் இருந்தாங்கிறத நல்லா உறுதிப்படுத்திட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தெரியாம பண்ணிட்டேன்னு. முட்டாள். தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, ஆனா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்டா. நான் தான் அந்த தேவதாச காரை வச்சு கூட்டிட்டு போனங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அண்ணே, அப்ப நீங்க போலீஸ்ல மாட்டினா உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பனா? அப்ப நான் மாட்டுறத பத்தி உனக்கு கவலை இல்ல. என் கூட சேர்ந்து நீயும் மாட்டிடக்கூடாது. அதான் உன் பிரச்சனை. அண்ணே, அப்படி சொல்லல அண்ணே. என்ன நொப்படி சொல்லல? அண்ணே, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்கண்ணே. டேய், இதனால எவ்வளவு இழக்க போறங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் இத்தனை வருஷமா ஒரு துருப்பும் கிடைச்சிடக்கூடாதுன்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணட்டும்? சொன்னா உடனே ஒழுங்கா செஞ்சு கிழிச்சிருவிய. எனக்கும் உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது. என்ன பண்றது? ஏண்டா, ஏதோ ஒரு கோவத்தில் திட்டா. அண்ணன் தானே திட்டின. அண்ணன் திட்டினா அதுல ஒரு 1008 அர்த்தம் இருக்கும்டா. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே. நான் திட்டினதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காத, புரியுதா? சரிங்கண்ணே. சரி, நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்லுங்கண்ணே. இதையாச்சும் ஒழுங்கா சொதப்பாம பண்ணி தொலைடா. இல்லாட்டி போனா நாம 2 பேரும் ஜெயில களிதான் திங்கணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஆயுசுக்கும் வெளியில வர முடியாது. அந்த பூமிநாதன் ஃப்ரெண்டு டிஎஸ்பி வேறடா. பார்த்து பண்ணுடா, ஜாக்கிரதையா. சரிங்கண்ணே. சரி, நீ போ. நான் வரேண்ணே. எல்லா பயல்களும் நம்மள ஒரு சாதாரண டிரைவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்குள்ள ஒரு 100 கிரிமினல் லாயர் இருக்காங்கன்னு எவனுக்குமே தெரியல. இல்லாட்டி போனா எல்லாரையும் ஆட்டி வைக்கிற அந்த ருத்ரா கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல என் பொண்ணை உட்கார வச்சிருக்கேன்னா அது சாதாரண விஷயமா? கொஞ்சம் கொஞ்சமா ருத்ராவோட அந்தஸ்தை புடுங்கி அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் உட்காரல, என் பேரு ரத்னம் இல்லடா. அருண், என்ன பண்ணிட்டு இருக்க? சிம்பிளா ஏதாவது சைடுல பிசினஸ் பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்கேம்மா. அப்பனா டிவி பார்த்தா உனக்கு தொந்தரவு இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பாருங்க. சரி.
யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர்தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதுல வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? அப்பா தலைவலிக்குதே. என்ன அத்தை ஏதோ டல்லா இருக்கீங்க போல? காலையில இருந்து ஒரே தலைவலிமா. என்னது இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க, இப்ப தலைவலிக்குதுங்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஏன் மொபைல் சொத்தா போகுது, இருக்கிற போல அடுத்து ஊத்துறா. இந்தாங்க அத்தை காஃபி. திவ்யா, வெளிய துணி காய வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரியா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா. சரிங்க அத்தை. திவ்யா, சொல்ல மறந்துட்டேன், வெளிய வெங்காயம் காய போட்டிருக்கேன், மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்து எடுத்துட்டு வந்துருமா? சரிங்க அத்தை, இதோ போறேன். திவ்யா. அத்தை, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா. அங்க சிங்க்ல பாத்திரம் இருக்கு, கொஞ்சம் கழுவி வச்சிடுமா? சரிங்க அத்தை. திவ்யா, கொஞ்சம் அந்த ஃபேனை மட்டும் போட்டு போமா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? பாயிண்ட கூட்டி வை, 4வது பாயிண்ட்ல போடு. சரிங்க அத்தை. போட்டுட்டியா? திவ்யா, மறந்துட்டேன், அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மதியத்துக்கு சமைச்சிருமா. கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. சரிங்க அத்தை. அப்பா, இப்பதான் காத்து நல்லா வருது. உனக்கும் வருதுல? வருது. அண்ணன் சொன்ன மாதிரி இவன் இங்கேயே தங்கிட்டான் போலயே. வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சார், சொல்லுங்க சார், வீடு எதுவும் பார்க்கணுமா? இது தேவதாசன் வீடு தானே? ஆமா சார். அவர் வீட்ல நீங்க என்ன சார் பண்றீங்க? சார், எனக்கு தெரிஞ்சவர் தான் சார். இனி இந்த பக்கம் வர மாட்டேன், வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுருந்தாரு. அதான் சார் வரவங்களுக்கெல்லாம் வீடை காமிச்சிட்டு இருக்கேன். எதுக்காக கேட்குறீங்க? சார், உங்களுக்கு அவரை தெரியுமா? நல்லா தெரியும் சார். என்கிட்ட அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து எதுவுமே பேசல. அவர் எங்க போனாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அவரு எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? தெரியுமே சார், நான் தானே அவரை அனுப்பி விட்டேன். எங்க அனுப்பி விட்டீங்க? ஏன் அனுப்பி விட்டீங்க? சார், நீங்க தேவதாசன் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்றேன். அவருக்கு ரொம்ப நாளாவே உடம்பு முடியல, அடிக்கடி ஃபிக்ஸ் வேற வந்துடும். நானே அவரை 4 டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கேன்னா பாத்துங்களேன். லாஸ்ட் ஃப்ரைடே கூட டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணணும்னு சொன்னாரு. நான் தான் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. பாவம் சார், பெருசு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவரு தங்கச்சி செத்தப்பவே மனுஷன் பாதி செத்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வாரணாசி போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க, கடைசி காலத்தை அங்க போய் கழிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. சார்,
எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாரணாசியில யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அப்புறம் எதுக்காக அவர் வாரணாசிக்கு போகணும்? அதெல்லாம் நமக்கு எப்படி சார் தெரியும்? அதுவும் இல்லாம அவர் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம போய் ஏன் போற எதுக்கு போறேன்னு இதெல்லாம் கேட்க முடியுமா சார்? போறேன்னு சொன்னாரு, அனுப்பி விட்டேன் சார். நீங்க தான் அவரை கொண்டு போய் விட்டீங்களா? இல்ல சார், எனக்கு கேப் புக் பண்ணி தர சொன்னாரு. நானே கேப் புக் பண்ணேன், ஆனா எந்த கேபும் கிடைக்கல சார். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் டிரைவரா இருக்காரு சார். அவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஒரு பெரியவர் முடியாம இருக்காரு, போகணும்னு சொன்னாருன்ற விஷயத்த சொன்னேன் சார். மனுஷன் உடனே ஓடி வந்து அவரை கூட்டிட்டு போனாரு சார். ரொம்ப நல்ல மனுஷன். யாரு? ரத்தனம் சார். ரொம்ப பெரிய வீட்டுல டிரைவரா இருக்காரு சார். மனசு ரொம்ப தங்கமான மனசு சார். அவர் ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்ல சார். இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால தான் சார் நாட்டுல அப்பப்ப மழை பெய்யுது. அப்போ ரத்னம் ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வந்து தேவதாசனை கூட்டிட்டு போனாரா? ஆமா சார். சார், ரத்னம் சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. இல்ல, ரத்னம் சார் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கேட்டீங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரிங்க, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார். அப்போ கேப் வரலன்னு தான் ரத்னம் வந்து கூட்டிட்டு போனானா, இல்ல பிளான் பண்ணி தான் தேவதாசனை இங்க இருந்து கூட்டிட்டு போனானா? எதுவுமே தெளிவா தெரிய மாட்டேங்குது. இது எதேச்சியா நடந்ததா இல்ல ரத்னம் போட்ட ஸ்கெட்சா? எதுவுமே சரியா தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. மேடம், எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஹெட் ஹரி பேசுறேன் மேடம். 25 வருஷமா எனக்கு அவார்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை என்னால மறக்க முடியுமா? சொல்லுங்க ஹரி. இந்த இயர்க்கான அவார்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட் மேடம் இன்னைக்கு. தெரியுமே ஹரி, அதான் காலையிலேயே ஃபார்மை ஃபில் பண்ணி சிவா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். அவார்டு வேணும்னு ஃபில் பண்ணலையே, அத வேற ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பி இருக்கீங்க. எங்க அவார்டு வாங்குறதுல உங்களுக்கு ஏன் மேடம் உடன்பாடு இல்ல? 1 மந்தா நீங்க தான் அவார்டு வாங்க போறீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில நீங்க இப்படி அவாய்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் மேடம்? என்ன ஹரி சொல்றீங்க? அவார்டு வாங்குறது மூலமா என் கம்பெனிக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். 2 or 3 கம்பெனிஸ் எங்களோட கொலாபரேஷன் பண்ணுவாங்க. எங்க பிசினஸும் டெவலப் ஆகும். இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நான் ஏன் அவார்ட் வேண்டாம்னு சொல்ல போறேன்? நீங்க வேணான்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கீங்க. உங்க மேனேஜ்மெண்ட் பேரை லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டோம். நியூ லிஸ்டும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்டும் அனுப்பலையே. நான் கொடுத்த லெட்டரை சிவா தானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான். சிவா சார் தான் கொடுத்திருக்காரு. அதை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதான் மனசு கேட்காம உங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். இல்ல ஹரி, இதுல ஏதோ மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் சரியா செக் பண்ணுங்களேன். இல்ல மேடம், நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு வருஷமா நான் அவார்டு வாங்கிட்டு இப்ப வேற ஒருத்தவங்க வாங்கினா என்னோட பிசினஸ் தான் பாதிக்கப்படும். இவ்வளவு நாள் எங்க கூட டைப்ல இருந்த எல்லாருமே எங்களை விட்டு விலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்களானே சந்தேகமாயிடும். என் மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் ஹரி. தெரியுது மேடம், நான் வேற ஒருத்தருக்கு இன்விடேஷன் அனுப்பிட்டேன். திரும்பவும் மேனேஜ்மெண்ட்ல பேசி உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியாது. இன்னைக்கு லாஸ்ட் டேட், அதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு. நிஜமாவே நீங்க ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பலையா மேடம்? இல்ல ஹரி. அப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்க லாஸ் ஆகணும்னு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும்னு தான் யாரோ வந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க மேடம். அடுத்து உங்களால 1 இயருக்கு பெருசா எந்த பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. உங்க கூட இருக்கிற துரோகி யாருன்னு கண்டுபிடிங்க மேடம். இல்லனா இன்னும் நிறைய லாஸ் ஆக வேண்டி வரும் மேடம். தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம், நான் எதுவும் வேணும்னு பண்ணல. பரவாயில்ல ஹரி,
இவ்வளோ தூரம் கேர் எடுத்து நீங்க ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். சிவா எங்க இருக்க? அத்தை கம்பெனி நியூ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் விஷயமா போயிட்டு இருக்கேன் அத்தை. உடனே வீட்டுக்கு வா. சரிங்க அத்தை.